தென்காசியில் திருமணத்தை மீறிய உறவு தொடர்பான விவகாரத்தில் பணம் கேட்ட பெண்ணிடம் திமுக பிரமுகர் ஒருவர் கெஞ்சி பேசிய ஆடியோ வைரலாகியுள்ளது. தென்காசி தெற்கு மாவட்ட திமுக செயலாளராக இருக்கும் ஜெயபாலன் என்பவருக்கு திருமணமாகி குழந்தை உள்ள நிலையில் அழகு நிலையம் நடத்தி வரும் பெண்ணுடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இவர் அந்த பெண்ணிடம் செல்போனில் பேசிய ஆடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. அதில் இன்றைக்கு கட்சி கூட்டத்தை நடத்தவே 2 லட்சம் ரூபாய் செலவாகும் என்றும் திடீரென்று 1 கோடி கேட்டால் எப்படி கொடுப்பேன் என்றும் பேசியுள்ளார். நானும் எனது குடும்பமும் மருந்தை குடித்துவிட்டு சாக வேண்டியதுதான் என்றும் ஜெயபாலன் அந்த ஆடியோவில் பேசியிருக்கிறார். நம்ம தவறு நான் என்ன இன்னும் நான் யார்கிட்ட பேசினாலும் இதே ரெக்கார்டிங் போட்டோன்னு பயந்து எப்படி பேச எப்படி முடிக்க சொல்லு ஒருத்தர் முடிஞ்சு கொடுத்து முடிச்சிருவேன். நான் அழுது நூலாகி இந்த கட்சியை எப்படி நடத்துன்னு சொல்லு. இன்னைக்கு கூட்டத்துக்கு இன்னைக்கு 10 லட்சம் ரூபா ஆகணும். நான் எங்க போக சொல்லு. இது ஒண்ணு சொல்லலாம். நம்ம பொறுப்பு செலவு, அந்த மண்டப வாடகை நம்ம பொறுப்பு செலவு, சாப்பாடு செலவு நம்ம பொறுப்பு, ரூம் 2 ரூம் நம்ம பொறுப்பு, அதுபோக 6 ரூம் நம்ம பொறுப்பு, 52 பேர் வந்திருக்காங்க அவங்க சாப்பாடு நம்ம பொறுப்பு, தங்குது நம்ம பொறுப்பு. இன்னைக்கு சாயந்தரம் மீட்டிங் அவருக்கு 50,000 கொடுக்கணும், பேச்சாளர்களுக்கு 2,000 கொடுக்கணும், மேடம் நம்ம பொறுப்பு, 1000 பேர் திரட்டினா அதுக்கு 2 லட்சம் ரூபாய் நம்ம பொறுப்பு. எப்படி நான் தப்பிப்பேன்? நோட்டீஸ் நம்ம பொறுப்பு, பிட் நோட்டீஸ் நம்ம பொறுப்பு, பைக் நம்ம பொறுப்பு. இல்ல நாளைக்கு தான் கொடுக்க முடியும். இன்னைக்கு மீட்டிங் முடிக்க 10 மணி நேரம் அதுக்கப்புறம் வீட்டுல தூங்க விடும். நாளைக்கு நம்ம மீட்டிங் இதெல்லாம் நாளை மத்தியானம் ஒரு 12 மணிக்குள்ள கொடுத்துருங்க. அவங்க கொடுக்க சொல்ல முடிக்க சொல்லி இந்த வேணாம் நீலாண்ட நான் பேசுறதுக்கு உள்ளுக்குள்ள அடி வயிறுலாம் கலங்குது. ஒன்னே பார்க்க இப்ப நான் கொடுத்தது பூராமே மறந்துட்டு இன்னும் 2 கோடி தரணும். நான் என்னத்தை இழக்க முடியும்? கொண்டாட்டி பிள்ளை வீட்டுல படுக்க போட்டு உறங்கின பிறகு எடுத்து தெரியாம ஓடியானாலும் நீ அதை அந்த நிலைமை